ஹலோ, நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு 2 நியூ கெஸ்ட்டு வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க செம்பருத்தி செடி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ஏதோ அரும்பு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு எக்ஸாக்டாக என்னென்னு தெரியல. என்னடா க்ளவுஸ்லாம் போட்டு மணலை நோண்டிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஈர மண்ணில் திடீர்னு புழு பூச்சி ஏதாவது வருது, சரி எச்சரிக்கையாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த தாம்பளை கவரையே நான் கவராக்கி க்ளவுஸ் ஆக்கி மண் தோண்டிகிட்டு இருந்தேன். தாம்பளை கவர்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. இந்த செடி பார்த்தீங்கன்னா, நேற்று எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தார். அங்கே தாம்பளை கவரில் கொடுத்த செடி தான் இந்த ரெண்டும். தாம்பளை கவரில் பார்த்திங்கன்னா, தேங்காவை தாண்டி இந்த மாதிரி இயற்கை சம்மந்தமான ஒரு செடியோ இல்லை ஒரு விதையோ கொடுக்கறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பாராட்ட வேண்டிய விஷயம். கொடுத்தவங்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, செடியை பற்றி ஒரு ஐடியாவே இல்லாதவங்க கூட இந்த மாதிரி தாம்பளை கவரில் செடி கொடுக்கும்போது அதை வேஸ்ட் பண்ணாமல் நடணும்னு நினைப்பாங்க. ஸோ இதை நம்ம என்கரேஜ் பண்ணியே ஆகணும். இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி. செம்பருத்தி பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு செம்பருத்தி நட்டேன். ஆக்சுவலாக அது குச்சி மாதிரி தான் இருந்துச்சு, அதை தான் நட்டேன். பட் ரொம்ப நாளாக தண்ணி ஊற்றி பார்த்தேன், பிழைக்கும்னு பார்த்தேன், பட் பிழைக்கவே இல்லை. பட் இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வேரோடவே இருக்குது. ஸோ அந்த பேப்பரை மட்டும் டக்கு பிச்சுட்டு அந்த செம்மண் போட்டு அதுக்கு மேலே நம்ம வீட்டோட ஈரமண்ணை போட்டு நான் இன்றைக்கி நட்டுருக்கேன். தண்ணி ஊற்றி பார்ப்போம் அது எவ்வளோ சீக்கிரம் பிழைக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன்ல, இது ஏதோ ஒரு பூச்செடி தான் போல். பட் நான் ஃபஸ்ட்டு அது எம்பளிச்சங்காய்ன்னு நினச்சேன். பட் ஒருத்தவங்க அது எம்பளிச்சங்காய் இல்லை, ஏதோ முள்ளரும்பு அந்த மாதிரி இதுதான்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. உங்களுக்கு இந்த இலையை பார்த்தீங்கன்னா என்ன செடின்னு கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது குழைச்சி அது பூ கொடுக்குற வரைக்கும்லாம் நமக்கு ஆர்வம் கொள்ளாது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயுமே உங்கள் தோட்டத்துக்கு சம்மந்தமாக நீங்கள் இந்த மாதிரி பூச்செடியோ இல்லை ஒரு முடக்கத்தானோ இல்லை ஒரு பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கற்பூரவள்ளி, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக தேவைப்படுற செடியை நட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பூ ஃபஸ்ட்டு நான் பூக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா, நான் மண் தோண்டும் போது ஒரு குட்டி வெங்காயம் கிடச்சிது. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி கூடயே நட்டுவோம், பெரிய வெங்காயமாக ஆகுமான்னு சொல்லிட்டு நானும் நட்டுருக்கேன். பார்ப்போம் நான் ரிசல்ட் என்னன்னு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.